வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. தமிழக அரசியலில் தேர்தல் முடிந்து விட்டது. பெரிய அலை அடித்து ஓய்ந்திருக்கின்றது. கடலின் நடுவிலே கிளம்பிய அலை எங்கே சென்று முடிந்திருக்கிறது என்று தெரியாமல் தலை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழக அரசியல்வாதிகள். தமிழக ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் தலையை போட்டு திரைத்து கொண்டிருக்கின்றார்கள், யார் வெற்றியடையப் போகின்றார்கள் என்று. இந்த தேர்தலிலே ஒரு பெரிய சரித்திரம் ஒன்று படைத்திருக்கிறது என்றுதான் அதிக காலங்களுக்கு பின்பாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. தேர்தலில் நிச்சயமாக ஆன்டி இன்கம்பன்சி இருந்திருக்கின்றது. மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் அந்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில் பெர்சன்டேஜிலே பார்த்தால் நிச்சயமாக அடையாளப்படுத்தக்கூடிய மாதிரியான ஒரு வாக்களிப்பு தான் நடந்திருக்கின்றது. இந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்றக் கழகம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது என்பது திட்ட தெளிவாக இந்த வாக்களிப்பின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆக இருக்கின்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதும் நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இங்கே ஒரே ஒரு பிளேயர், முக்கியமான பெரிய அலையை கடல் நடுவிலிருந்து கிளப்பிக் கொண்டு வந்தவர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகின்றார் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியான விடயமாகவும், சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கி இருக்கின்றார் என்பதும் இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். விஜயினுடைய வாக்குகள் இளைஞர்கள் மத்தியிலும், யுவதிகள், அதாவது இளம் யுவதிகள் மத்தியிலும், புதிய வாக்காளர்கள் மத்தியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. நிச்சயமாக அந்த வாக்குகளினால் அல்லோலப்பட்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்பாராத அடி விழுந்திருக்கின்றது. விஜய் வெற்றியடைவார் என்பது நம்ப முடியாத ஒரு செய்தி. ஆனால் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார் என்பது நம்பக்கூடிய ஒரு செய்தி. விஜய் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்குகளை எடுப்பார் என்பது தேர்தல் நடைமுறைகளில், தேர்தலில் மக்கள் வாக்களிப்பின் வீதாசாரத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு 20% வாக்குகளை விஜய் அள்ளிச் செல்வார் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது. விஜய் பங்கு பெறும் முதல் தேர்தலிலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருக்கின்றார் விஜய். இது மறுக்க முடியாத ஒரு உண்மை. இங்கே நாங்கள் மேலே பார்க்க போனோம் என்று சொன்னால், வாக்களித்த விகிதாசாரத்திலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பாதையை நோக்கி சென்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த வாக்களிப்பின் மூலமாக நாங்கள் கடந்த கால தேர்தல்களை உற்று நோக்குவோமானால், கடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் இதே வாக்கு விகிதாசாரத்தை இதைவிட குறைவாகத்தான் இருந்தது. ஆனால் இதை வைத்து பார்த்துத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி அடைந்தது என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்திருந்தோம். ஆனால் இப்பொழுது இதிலே புதிய ஒரு பெரிய அலையும் வந்திருக்கின்றது. அந்த அலை சேர்த்து ஒரு அதாவது நிச்சயமாக சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு சிக்கலை உருவாக்கி இருக்கின்றது. தமிழக மக்கள் நிச்சயமாக ஒரு நல்ல செய்திக்காக வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது தவிர்க்க முடியாத ஒரு உண்மைதான். காசுகள் கொடுக்கப்பட்டது, பரிசு பொருட்கள் கொடுக்கப்பட்டது, அதையெல்லாம் வாங்கிவிட்டு உண்மையாக அதற்குத்தான் வாக்களித்தார்களோ அல்லது அதை மீறி தமிழக மக்கள் யாருக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் 2ஆம் தேதி அறிந்து கொள்வோம். பரவாயில்லை, இன்றைக்கு நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நாங்கள் வெல்லுவோம் என்று எல்லா கட்சிகளும் கதைத்து கொண்டிருக்கின்றார்கள். அமைச்சர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். பதவியேற்பு நாளை அறிவித்திருக்கின்றார்கள். பெரிய கல்லோலமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது. இது அலை அல்ல, ஒரு கிளர்ச்சி. அதாவது தாவேகா, விஜயனுடைய கட்சி தாங்கள் பதவியேற்கும் நாளை கூட தீர்மானித்திருக்கின்றார்கள். எனிவே, நாங்கள் இப்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால், அந்த செய்தியை ஒட்டி எங்களுடைய கணிப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடையும். எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். விஜய் எதிர்க்கட்சியாக வருவார் என்று சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு கணிப்பு இருக்கின்றது.
பார்ப்போம். விஜய் எதிர்க்கட்சியாக வந்தால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் எதிர்காலம் இருக்கின்றது என்பது ஒரு தவிர்க்க முடியாத உண்மை. அவர் இந்தியாவிலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வந்திருக்கின்றார். எந்த ஒரு அரசியல் சக்தியும் அவரை தவிர்க்க முடியாது என்பதை ஸ்டாம்ப் பண்ண போகின்றார் இந்த தேர்தலிலே. நன்றி, வணக்கம்.